गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அதாவது கோதாவரி நதிகளை ஓரமாக கோரக்ஷநாத் போயிட்டு இருக்காரு. அங்கே பாமான்ற நகரம் இருக்குது. அதுக்கு அருகே ஒரு காடு இருக்குது. அதுக்குள்ளே கோரக்ஷநாத் போயிட்டு இருக்காரு. அப்போது உள்ளே போயிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு கிராமம் தோன்றுது. அந்த கிராமத்தை பார்க்குறாரு. ரொம்ப செழிப்பாக இருக்குது. அங்கே ஒரு மரத்தடியில் பார்த்திங்கன்னா ஒரு சிறுவன் உட்காண்ட்ருக்கார். அந்த சிறுவனுக்கு ஒரு 10 வயசு இருக்கும். அவரோட பேர் பார்த்திங்கன்னா மாணிக். அவர்கிட்ட போய் கோரக்கர் சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, உணவும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அந்த பையன்கிட்ட கேட்குறாரு. அவரும் உணவு தண்ணீர் இதெல்லாம் கொடுக்குறாரு. இவரும் எல்லாம் முடிச்சிட்ட அப்புறம் கோரக்கர் உனக்கு நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த பையன்கிட்ட கேட்குறாரு. அந்த மாணிக்கின்ற பையன் கேட்குறான் பதிலுக்கு, நீங்கள் எனக்கு என்ன பிட்சை தருவீங்க அப்படின்னு கேட்கும்போது, நீ உனக்குள்ள எண்ணங்கள்லாம் தோன்றும், அதை எல்லாத்தையும் அகற்றி ஒரு நிலையா நில்லு அப்படின்னு சொல்லி சொல்றாரு கோரக்ஷர். இதுவே கோரக்ஷநாத் அந்த ஆடு மேய்க்கிற பையன் மாணிக்கு கொடுத்த ஒரு மந்திர உபதேசமும் நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் இவர் என்ன பண்ணாரு, கோரக்ஷ அந்த இடத்த விட்டு கிளம்பி பத்ராச்சலம் போயிடுறாரு. அப்போ இந்த பையனும் என்ன பண்றாருன்னா, கோரக்ஷர் சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தான் குரு சொல்லிட்டாரு, அந்த இடத்துலயே அவர் நின்றுறாரு. சாயந்தரம் ஆயிடுது. இவர் பசிக்குது. ஸோ இவருக்கு எண்ணங்கள்ல தோணுது, பசிக்குது, போய் சாப்பிடணும் அப்படின்லாம் தோணுது. ஆனால் இவர் போல. ஏன்னா குரு சொன்ன உபதேசம் என்னன்னா, உங்க எண்ணங்கள் என்ன தோணுதோ அதை அகற்றி நில்லுன்னு. இவரும் போகாம அப்படியே நின்றுறாரு. அவங்க வீட்டில் இருக்க தாய் தந்தைங்கெல்லாம் ஓடி பிள்ளைய பார்க்குறாங்க. வா மாணிக், நம்ம வீட்டுக்கு போகலாம், நீ இப்படியே இருக்காத வான்னும் போது இவர் கேட்கல. இல்லை, எனக்கு குரு உபதேசம் பண்ணிட்டாரு, நான் இங்கே தான் இருப்பேன், நான் வீட்டுக்கெல்லாம் வரமாட்டேன், இதுதான் என் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே அந்த இடத்துல நின்றுறாரு. பல காலங்கள் உருண்டு ஓடுது. புயல், மழை இதெல்லாம் இவர் தாங்கி அந்த இடத்துல நின்று ராமநாம ஜபத்தை சொல்லிக்கிட்டே இருக்கார். அதாவது கோரக்ஷர், மச்சிந்தர் இவங்களாம் யோசிக்கிறாங்க, என்னடா இது. ஏன்னா இந்த கோரக்ஷர் என்ன பண்றாருன்னா, பத்ராச்சலம் போய் அங்க ஒரு குகை இருக்கு. அந்த குகையை திறக்கிறாரு. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா சௌரங்கி நாத் இருக்காரு. அவருக்கு கை கால்லாம் நல்லா வளர்ந்துருக்கு. அப்போ இவருக்கு ரொம்ப சந்தோஷம் அடையுது கோரக்ஷருக்கு. அப்போ கோரக்ஷர் கேட்குறாரு, எப்படி உனக்கு உணவுலாம் கிடைச்சதா அப்படின்னும் போது, எனக்கு சாமுண்டா தேவி பழங்கள்லாம் கொடுத்தாங்க அப்படின்றார். உடனே கோரக்ஷருக்கு அப்போதான் நினைவு வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த மாடு பேய்க்கிற பையனை விட்டுட்டு வந்தோமே, அந்த இடத்த போய் நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டு கோரக்ஷரும் மச்சிந்தரும் சௌரங்கிநாத்தும் கிளம்பி போறாங்க. போய் பார்த்தா அந்த இடத்துல அந்த பையன் அப்படியே நின்றுட்டே இருக்காரு. அப்போ கோரக்ஷருக்கு எக்கச்சக்கமான ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தினாலே பார்த்தீங்களா, நீயே என் குரு, நீ எனக்கு தீட்சத்தான் அப்படின்னு அந்த பையன்கிட்ட, மாணிக்கின்றவர்கிட்ட கோரக்ஷர் கேட்குறாரு. அதுக்கு அந்த பையன் சொல்றாரு, மாணிக்கு, நீர் தான் என் குரு, நீர் தான் எனக்கு மந்திரம் உபதேசம் தரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ கோரக்ஷர் என்ன பண்றாருன்னா, இவருக்கு மந்திர உபதேசம் தராரு. அப்போ மச்சிநாத் இதெல்லாம் பார்த்துட்டு, இந்த சிறுவன் சாதாரண சிறுவன் இல்லை, இவனுக்குள்ள ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லி, இவன் ரொம்ப விசித்திரமானவனா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணிக் என்ற பையனுக்கு ஒரு பேரும் வைக்கிறார். அடபங் அப்படின்னு பேர் வைக்கிறார். அடம்பங்குனா விசித்திரமானவன் சொல்லலாம்.
காலப்போக்கில் அவரை வந்து பார்த்தீங்கன்னா அடபங்கி நாத் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த சௌரங்கி நாத்து கதைக்குள்ள நம்ம போகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா சசாங்க ராஜா வந்து தன்னோட மனைவி சொன்ன சொல்ல கேட்டுக்கிட்டு இவர் தப்பான தீர்ப்பை கொடுத்து இந்த சௌரங்கி நாத்துக்கு கை காலெல்லாம் வெட்டி போட்டுடுறாரு. அதுக்கப்புறம் மச்சின்நாத்தும் கோரக்ஷநாத்தும் இவரை தூக்கிட்டு போய் ஒரு குகைக்குள்ள அடைச்சதா நான் முந்தைய அத்தியாயத்தில் நான் சொல்லியிருக்கேன். அதுபடி இந்த கோரக்ஷம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாறையை நகர்த்தி உள்ளே போய் பார்த்தோன்னா இவருக்கு கை கால்லாம் வளர்ந்துருக்கு. ஏகப்பட்ட சந்தோஷம் அடைகிறாரு. அப்போது கோரக்ஷ சொல்கிறாரு, வா உன்னோட தாயும் தந்தையும் நம்ம போய் பார்க்கலாம் வா அப்படின்னும் போது இவர் சௌரங்கிநாத் மௌனமாக இருக்கார். என்ன ஏன் மௌனமாக இருக்க, வா நம்ம போய் பார்க்கலாம்னு சொல்லி இவர் வந்து கூப்பிட்டுக்கிட்டு போறாரு சசாங்க ராஜாங்கத்து. அப்போ அங்கே போனேன்னு அங்கே ஒரு 1600 சேனைகள் சேவர்கள்லாம் இருக்காங்க. இவர் வந்து அஸ்திரத்தால் இவர் என்ன பண்ணுறாரு, சௌரங்கிநாத் எல்லாரையும் பறக்க விடுறாரு. உடனே இந்த தெரிஞ்ச விஷயத்த வந்து சேவர்கள்லாம் போய் சசாங்க ராஜா கிட்ட சொல்கிறாங்க. அப்போது சசாங்க ராஜா என்ன நினச்சிக்கிறாருன்னா, ஓ இந்த மச்சிந்தநாத்தும் கோரக்ஷநாத்தும் இந்த 2 துறவிகள்லாம் வந்திருப்பாங்க அப்படின்னு இவர் நினச்சிக்கிறாரு. உடனே சசாங்க ராஜா ஓடியாராரு. உடனே கோரக்ஷநாத்தை என்ன பண்ணுறாருன்னா, தோ பார் உன் தந்தை வந்திருக்கார், சசாங்க ராஜன் வந்திருக்கான் பார், அஸ்திரத்தை விடு அப்படின்னும் போது இவர் அஸ்திரத்தை விடவும் அவரும் சேர்ந்து பறக்க ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தீங்கன்னா பழையபடி வந்து சௌரங்கிநாத் வந்து அந்த அஸ்திரத்து மூலிமா இவங்க பழையபடி கீழே இறக்கிறாரு. சௌரங்கிநாத் வந்து என்ன பண்ணுறாரு, சசாங்க ராஜா அதாவது தன்னோட தந்தையோட காலில் போய் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாரு. உடனே சசாங்க ராஜா இவரை வந்து சௌரங்கிய தன் புதனில் வந்து கட்டி அணைச்சிக்கிறாரு. வா நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு சசாங்க ராஜா சொல்கிறாரு சௌரங்கிநாத்துக்கிட்ட. அதுக்கு சௌரங்கிநாத் சொல்கிறாரு, நான் வர முடியாது, அந்த நிலையெல்லாம் நான் கடந்துட்டேன் அப்படின்றாரு. அப்போது இந்த சௌரங்கிநாத் வந்து நடந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. அதாவது இவர் செய்யாத தப்ப எல்லாத்தையும் வந்து சொல்கிறாரு. உடனே இப்படியா நடந்தது, அவங்கள என்ன பண்ணுறான்னு பாரு, ஊர் முன்னிலை நிறுத்தி நான் வந்து தண்டிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு கோரக்ஷநாத் சொல்கிறாரு, நீ அப்படிலாம் செய்ய வேணாம், வீட்டுக்குள்ளேயே தண்டனை கொடுத்து நாடு கடத்துவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கோரக்ஷநாத் என்ன பண்ணுறாருன்னா சசாங்க ராஜாவோட தலைக்கு மேலே கையை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுறாரு. என்னன்னா, நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ, உனக்கு வாரிசு நிலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்புறாங்க. கிளம்பி எங்கே போகிறாங்கன்னா பிரயாக போகிறாங்க. அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவன் கோயில் இருக்கதா பார்த்தோம். சிவன் கோயில் அப்படின்னு என்ன சொல்ல வரேன்னா, இந்த விக்ரமராஜன் கதைக்கு நம்ம வரும். ஏன்னா அங்கே தான் வந்து மச்சின்நாத்த உடலை வந்து துண்டு துண்டாக வெட்டி அந்த ராணி ரேவதி வந்து தூக்கி போட்டுட்டாங்கன்னு நம்ம போன அத்தியாயத்தில் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அப்போது அந்த கோரக்ஷநாத் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாருன்னா, கேதார்நாத் பத்ரிநாத் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு கோரக்ஷநாத்தும் சௌரங்கிநாத்தும் சிவன் கோயிலுக்கு வராங்க. வந்து பார்த்தா சிவன் கோயிலில் சுரங்கத்தை பாறையை நகர்த்தி பார்த்தா தன்னோட குருவோட உடல் அங்கே இல்லாத போது ரொம்ப அதிர்ச்சியாளர் கோரக்ஷநாத். அப்போது அந்த கோயில் பூசாரியுடைய மனைவியை கூப்பிட்டு, எங்கே என் குரு உடல் எங்கே, நீ என்ன பண்ண, என்ன நடந்தது அப்படி சொல்லு அப்படின்னு கோபமாக கேட்குறாரு. உடனே அந்த பூக்காரி சொல்கிறாங்க, இதுமா வந்து என்னை ராணி வந்து கேட்டா, இல்லைன்னா என்னை வந்து அவள் வந்து கொலை செஞ்சிருப்பா, என் தலையை வெட்டியிருப்பா, அதெல்லாம் நான் உண்மையை சொல்லிட்டேன், போ ராணிக்கிட்ட போய் கேளு, என்னோட குரு உடல் எங்கன்னு போய் கேளு போ அப்படின்னு இவர் கோரக்ஷநாத் வந்து கோபமாக சொல்லி அனுப்புகிறாரு. இந்த கோயில் பூசாரியோட மனைவியும் போய் முறையிடுறாங்க. இந்த மாதிரி கோரக்ஷநாத் வந்து தன்னோட குரு மச்சின்நாத்த உடலை கேட்குறாங்கன்னு போது, நான் வந்து அந்த ராணிக்கு சொல்கிறாங்க, நான் வந்து என்னோட சேவர்களை வச்சு துண்டு துண்டாக வெட்டி காட்டில் தூக்கி போட்டுட்டேன், இந்நேரம் அது எறும்பு தின்னு இருக்கும், போ இதையே சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த ராணி ரேவதி சொல்ல இந்த அம்மா வந்து சொல்கிறாங்க கோரக்ஷநாத்துக்கிட்ட. உடனே கோரக்ஷநாத்துக்கு கோபம் வருது. ஆனால் என்ன பண்ணுறது, திரு விக்ரமோட மனைவி ரேவதி அப்படின்னும் போது நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட குருவோட உடலை நம்ம தேடணும்னு சொல்லிட்டு 7 லோகத்திலும் போய் தேடுறாரு. இவரால் கண்டுபிடிக்க முடியல. அப்போ என்ன பண்ணுறேன்னா தன்னோட தவத்தில் உட்காந்து இவர் ஞான திசையில தான் இவருக்கு தெரிய வருது. உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா கோரக்ஷநாத்,
கைலாயத்துக்கு போறாரு. போய் அங்க வீரபத்ரர்கிட்ட கேட்குறாரு. அதாவது என்னோட குருவோட உடலை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி மௌனமா கேட்குறாரு. அதுக்கு வீரபத்ரர் என்ன சொல்றாருன்னா, நான் கொடுக்க முடியாது, உன் குரு மச்சிநாத் என்ன பல விதில் தொந்தரவு பண்ணியிருக்காரு, நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. உடனே இவருக்கு கோரக்ஷநாத்துக்கு கோவம் வந்து போர் புரிகிறார். எல்லா சிவகணங்களும் சாமுண்டா தேவி இவங்கெல்லாம் சேர்ந்து கோரக்ஷநாத்துக்கிட்ட போர் புரிகிறாங்க. சூரிய பகவானும் வந்து போர் புரிய, சூரியனும் இவர் எதிர்த்து கோரக்ஷநாத் நிற்கிறாரு. அப்போ சூரிய பகவான்கிட்ட கோரக்ஷநாத் முறையிட்டு சொல்றாரு, என் குருவோட உடலை கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது சூரிய பகவானும் போய் வீரபத்ரர்கிட்ட சொல்றாரு, இது மாதிரியா கோரக்ஷநாத்தும் மச்சிந்தநாத்துக்கும் ஈடானவர், அதால அவரோட உடலை கொடுத்துடு அப்படின்னு சொல்லும்போது இவர் என்ன பண்றான், வீரபத்ரர் அதை கேட்காம முடியாது அப்படின்றாரு. உடனே சூரிய பகவான் சொல்றாரு, இந்த கைலாயத்துல போர் புரியாதீங்க, மலைகளாக உடைஞ்சிடும், போய் உங்க போரை வந்து பூமியில அமைச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி சூரிய பகவான் சொல்லிட்டு போயிடுறாரு. இந்த போர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் மீறி போயிட்டே இருக்கு. அப்போ என்ன பண்றதுன்னு யாருக்குமே, தேவர்களுக்கு கூட தெரியாம எல்லாரும் தவிச்சு போயிருக்காங்க. அப்போ தேவர்கள்லாம் ஒன்று கூடி என்ன பண்றாங்கன்னா, போய் நாராயணன் கிட்ட வந்து சொல்ல வராங்க, இந்த மாதிரியா வந்து போர் புரிஞ்சிட்டு இருக்காங்கன்னு. இதுக்கு நடுவில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கோரக்கர் வந்து சஞ்சீவி அஸ்திரத்தினால் பார்த்தீங்கன்னா ராட்சசர்களை எழுப்பிடுறாரு. மது, திரிபூரன், வக்ராசுரன், மகிஷாசுரன் இவர்களுடன் ராவணன், கும்பகர்ணன், இரணியகசிபு, இரணியாக்ஷன் போன்ற திரேத்த அஜாபர யுகத்துல அசுரர்கள்லாம் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களையும் வந்து கோரக்ஷர் எழுப்பிடுறாரு. அப்போ இதை பார்த்து பயந்து போயிடுறாங்க தேவர்கள்லாம். போய் நாராயணா நாராயணா அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஓடுறாங்க. அப்போ நாராயண் கிட்ட கேட்குறாங்க, நீங்க இன்னொரு அவதாரம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நாராயணன் சொல்ற, அதுக்கு தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு சிவன் கிட்ட போய் நாராயணன் சொல்றாரு, மரியா மச்சிநாத்த உடலை வந்து கொடுக்க சொல்லுங்க வீரபத்ரர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ கோரக்கிட்ட வந்து கேட்குறாங்க, இது மாதிரியா வந்து என்னோட குருவோட உடலை ஒப்படைத்தா மட்டும்தான் இந்த போரை நிறுத்துவேன், இல்லைன்னா நான் நிறுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சிவன் வந்து என்ன பண்றாருன்னா, சாமுண்டா தேவியை வந்து சொல்லி அந்த மச்சிநாத்த உடலை வந்து ஒப்படைக்க சொல்றாரு. உடனே வந்து என்ன பண்றாங்க, சாமுண்டா தேவியும் வந்து மச்சிநாத்த உடலை வந்து கோரக்ஷிட்ட கொடுத்துட்றாங்க. மச்சிநாத் இழந்த உடனே பார்த்தீங்கன்னா வாதார்ஷன அஸ்திர பிரயோகம் செய்து பஸ்மத்தை தூவிட வீரபத்ரர் மற்றும் அனைத்து ராஷ்டிரங்களும் மடிந்து விழுந்தனர். கோரக்கர் சிவன் விஷ்ணு வென்ற அக்னியாஸ்திரனால் ராட்சசர்களை எரி ஊட்டினார். அதாவது இந்த கதைகள் மூலியமா நம்மளுக்கு கிடைத்த கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாடு மேய்க்கிற சிறுவன், அதாவது மாணிக் என்கிற அதுபங்க், அவர் வந்து வைராக்கியமாக அவருடைய எண்ணத்தை அகற்றி ஒரே இடத்துல நில்லுன்னு சொல்லி கோரக்ஷநாத் சொல்ல, அவர் அதே இடத்துல நின்று ராமஜபம் பண்ணி அவருக்கு வந்து அதும்பங்கி நாத் அப்படின்னு மச்சிநாத் வந்து நவநாத உத்தரா ஆக்கிறார். அதே மாதிரி அந்த சௌரங்கி நாத்தும் பார்த்தீங்கன்னா, தன்னோட தந்தை சசாங்க ராஜா வந்து அவரோட 2 கைகளும் 2 காலையும் வெட்டிடுறாரு. இவங்க கோரக்ஷநாத்தும் மச்சிநாத்தும் அவரோட உடலை வாங்கிட்டு ஒரு குகைக்குள்ள எடுத்துட்டு போய் அவரை வச்சு மந்திர ஜபத்தையும் சொல்றாங்க. இந்த மந்திர ஜபத்தை சொல்லிக்கிட்டே இருன்னு. அதுக்கப்புறம் 12 வருஷம் கழிச்சு கோரக்ஷநாத் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவரோட 2 கையும் 2 காலும் வளர்ந்துருக்கு. ரொம்ப சந்தோஷமா அடைகிறாரு கோரக்ஷநாத் சௌரங்கியநாத் பார்த்து. அதே மாதிரி அந்த ராஜா திரு விக்ரமன் உடலை எரிக்க போறாங்க. மச்சிநாத் தன்னோட உடல்லேருந்து அவரோட உடல்ல போய் உயிராந்து பிரவேசிக்குது. அதாவது ஒரு மந்திரம், அந்த மந்திரத்தால, அதாவது ராம் மந்திரம், பல மந்திரங்களும் சொல்லலாம், அந்த மந்திரத்தால அதம்பகிநாத் நவநாதன் ஒருத்தர் ஆகிறாரு. சௌரங்கிநாத்தும் பார்த்தீங்கன்னா, அதாவது அதுக்கு மின் பெயர் என்னன்னா கிருஷ்ணாகர், அவர் வந்து மச்சிநாத்தாவை சௌரங்கிநாத் அப்படின்னு கூப்பிடப்படுறாரு.
அந்த மந்திர ஜபத்தால் இவருக்கு இதெல்லாம் கிடைக்கும், நவநாத உத்தரம் ஆயிடுறாரு. அதே மாதிரியா மச்சிந்தநாத் வந்து ராஜாவோட உடல்ல போய் பிரவேசிக்கிறாரு. எதுக்காக? மக்களோட நலனுக்காக அவர் இந்த காரியத்தை செஞ்சு மக்களையும் காப்பாத்துறாரு. இதை வந்து என்ன என்று சொல்றது எனக்கு ஒன்றும் தெரியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெரிய விஷயத்த ஒரு ஒரு குருவானவர் மச்சிந்தநாத் இவ்வளோ பெரிய விஷயத்த மக்களுக்காக செஞ்ச இந்த குரு, அதே மாதிரி அந்த மந்திரங்கால அதுமங்கிநாத்தும் சரி சௌரங்கிநாத்தும் நவநாதன் ஒருத்தர்லாம் ஆயிரம். அப்போது அந்த மந்திர ஜபத்தால் எவ்வளோ பெரிய பலன் கிடைக்கிது. ஒரு குருவை வழிபட்டாவே அவர் வந்து இவ்வளோ பெரிய விஷயத்த மக்களுக்காக செஞ்சார். அதுபோல் நம்மளும் குருவை வந்து வழிபட எல்லாருமே உலகில் இருக்கிற சகல ஜீவராசிகளாகட்டும் மனிதர்களாகட்டும் எல்லாருமே சேமமாக இருப்பாங்க. மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். ஓம் நமோ ஆதேஷ். ஆதேஷ் அலக் நிரஞ்சன்.